ஷஷாந்த் சிங் ஒரு 33 வயதுடைய வாலிபன். அண்மையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஐபிஎல் 2024 ஆண்டு போட்டிக்காக ஏலம் நடைபெற்று வருகிறது. பெயர் தவறுதலாக இவருடைய பெயரை தவறுதலாக பஞ்சாப் அணி நிர்வாகம் வேறு ஒருவரை எடுக்க போய் தவறுதலாக இவரை ஏலத்தில் எடுக்கிறார்கள், பெரும் தொகை கொடுத்து. பிறகு இவருடைய புகைப்படம் வந்த பிறகு இவர் அல்ல, நாங்கள் வேறு ஒருவரை எண்ணிதான் ஏலத்திலே நாங்கள் எடுத்தோம் என்று விவாதிக்கிறார்கள். ஆனால் ஐபிஎல் நிர்வாகம் ரிவர்ஸ் டிசிஷன் இங்கே கிடையாது, எடுத்தது தான் என்று சொல்லி தலையில் கட்டி விடுகிறார்கள். மறுநாள் ஷஷாந்த் சிங் என்ற பெயர் ஊடகங்களிலே ஒரு நக்கல் தலைப்புச் செய்தியாக ஊடகங்களில் இடம்பெறுகிறார். கிண்டலடித்து இவருடைய ஏலத்தில் இவரை எடுத்ததை பற்றி பக்கம் பக்கமாக எழுதுகிறார்கள். உச்சத்துக்கு செல்கிறது அந்த நக்கல். ஆக்சிடென்டல் பர்ச்சேஸ் என்று தலைப்பிட்டு தலையங்கமே எழுதுகிறார்கள். அவமானத்தின் உச்சிக்கு செல்கிறார். பஞ்சாப் அணி நிர்வாகமும் அதை பற்றி வேறு விளக்கங்கள் கொடுக்க முடியாமல் அதுவும் அமைதி காக்கிறது. உங்களை எல்லாருக்கும் தெரியும், ஆஷா போக்லே கிரிக்கெட் வர்ணனையாளர். அவரும் ஒரு சின்ன வீடியோவை வெளியிடுறார். ஒரு நகைச்சுவை நடிகரை காண்பித்து இந்த பக்கம் இன்னொரு பெரிய ஹீரோவை காண்பித்து அதில் வாட் தே தாட் வாட் தே காட் அப்படின்னு போடுறார். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ எடுப்பாங்கன்னு நினைச்சாங்க, ஆனால் காமெடியனை தான் இவங்க எடுத்திருக்கிறாங்கன்னு அப்படின்னு நக்கல் அடித்து போட்டார். அவமானத்திலே தலை குனிந்து நிற்கிறான். 2-3 நாட்களுக்கு முன்பதாக வேறு வழியில்லை, அணியில் எடுத்து வைத்து விட்டோம், ஆகவே மறுக்க முடியாது, அணி வீரர்களை எல்லாம் வெளியிலே காட்டுவார்கள், இவன் மட்டும் பதுங்கியே எப்போதும் இருப்பான், வெளியே வரவே மாட்டான். வேறு வழி இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அணிக்கு எதிராக விளையாடுவதற்கு இவனுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆக்சிடென்டலா பஞ்சாப் அணி தோற்று போகின்ற நிலையில் அந்த போட்டி சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 9 ஓவர்களில் 79 ஓட்டங்கள் எடுத்திருக்கிறார்கள். இனி போட்டியை வெல்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குவதாக அறிவிக்கிறார்கள். அந்த நேரத்தில் களம் இறங்குகிறான். போட்டியிலே தோற்று போய் கொண்டிருந்த தன்னுடைய அணியை மீட்டெடுத்து வெளுத்து வாங்கி போட்டியை ஜெயிக்கிறான். அடுத்த நிமிடமே இந்திய ஊடகங்களினுடைய தலைப்புச் செய்தியாக தலையங்கமாக மாறுகிறான். ஷஷாந்த் சிங் இந்த தம்பிதான். இது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் செய்திக்குள் செல்வோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பிறகு வருகிற முதலாம் ஞாயிறு இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செம்பொருள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்தல், என்கவுண்டர் வித் த ரிசன் லார்ட். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்தல்.
அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம், கிறிஸ்மஸ் இஸ் an ஈவென்ட். கிறிஸ்மஸ் என்பது ஒரு நிகழ்வு. ஆனால் ஈஸ்டர் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். ஈஸ்டர் என்பது ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு அனுபவம். அது இந்த மாபெரும் மனுக்குலத்திற்கு கடவுள் தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. அதை தான் திருமறை சொல்லுகிறது. ஆகவேதான் எப்படி உயிர்த்தெழுதற்கு முன்பதாக இயேசுனுடைய பாடுகளை 40 நாட்கள் நாம் தியானித்தோமோ, அதுபோல உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்தும் 40 நாட்கள் தியானிப்பதற்கான வாய்ப்பினை நம்முடைய திருச்சபை மரபு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த 40 நாட்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வாரம் கடந்து விட்டது, 7 நாள் கடந்து விட்டது அந்த 40 நாள். ஏனென்றால் அப்போஸ்தலர் நடபடிகளில் 1ஆம் அத்தியாயத்தில் 1-2 வசனங்களிலே நீங்கள் படியுங்கள். தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1ஆம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். லூக்காவை நான் எழுதி முடிச்சிட்டேன். அடுத்தது வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே. ஆமா, அதான் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். அநேக தெளிவான திருஷ்டாந்தங்கள்னா தன்னை குறித்து காண்பிப்பது. திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். எக்ஸ்பீரியன்ஸ் போதுமா? உயிரோடு இருக்கிறவராய் 40 நாளிலும் காண்பித்திருந்தார். இந்த போஸ்ட் ஈஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு கிறிஸ்து எண்ணற்ற அனுபவங்களை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் தந்து கொண்டே வந்தார் என்பதை இங்கே லூக்கா ஆசிரியர் அப்போஸ்தலர் நடபடிகளிலே பதிவு செய்கிறார். எண்ணற்ற திருஷ்டாந்தங்களை உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அந்த காட்சி இன்னைக்கு கூட அந்த திருஷ்டாந்தங்கள் நமக்கும் காண்பிக்கப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த திருஷ்டாந்தங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றிய காட்சிகள் பல்வேறு அனுபவங்களை அதை கண்ட சீடர்களுக்கு தந்து கொண்டே வந்தது. இப்பொழுது தோமாவுக்கு கடவுள் தன்னை திருஷ்டாந்தத்தின் வழியாக உயிருள்ளவராய் காண்பித்த போது அவர் அடைந்த அனுபவத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அந்த ஈஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு முதலாவதாக மகதலேனா மரியாளுக்கு முன் தன்னை காண்பித்தார். யோவான்ல பதிவு செய்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிறகு ஒரு அன்றைக்கு ஓய்வு நாளில் சாயந்தரம் மாலை வேளையிலே, ஞாயிறு அன்று ஓய்வு நாள், அவங்களுக்கு ஓய்வு நாள் மறுநாள், அது என்ன போடுறாங்க, வாரத்தின் முதல் நாள். அது என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ஓய்வு நாள் எது? சனிக்கிழமை. வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இத மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலே சீடர்கள் எல்லாரும் கூடியிருந்த போது, யூதர்களுக்கு பயந்து கதவுகள் பூட்டப்பட்டு இருந்த போது, இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவில் வந்து தன்னுடைய காயங்களை அவர்களுக்கு காண்பிக்கிறார். தன்னுடைய காயங்களை காண்பித்த பிறகு சீடர்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் அந்த இடத்துல தோமா இல்லை. ஆகவே தோமா வந்த பிறகு சீடர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரை நாங்கள் கண்டோம், அவர் எங்களுக்கு தன்னை உயிருள்ளவராக காண்பித்தார் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். உடனே அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவரை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்.
பிறகு இந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு 8 நாள் ஆகிவிடுகிறது. என்னைக்கு நடந்ததுன்னு சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை. அப்போ 8 நாள்லாம் 8 நாள் முடிஞ்ச பிறகுன்னு என்னைக்கு? வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதோடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 7வது நாள். 8 நாள், 8வது நாள் எது? திங்கக்கிழமை. அது முடிஞ்ச பிறகு எத்தனாவது அடுத்து வர நாள் எது? ஆனால் அந்த நாள் தான் நமக்கு பீட நாள். ஆனால் செவ்வாய்க்கிழமை தான் ஆண்டவர் தோமாவுக்கு காட்சி தரார். 8 நாளுக்கு பிறகு வாரத்தில் முதல் நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை. 3ஆம் நாள் எது? செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு என்ன நடந்தது? கலிலேயாவில் கானா ஊரில் கல்யாணத்துல தண்ணீரை, இப்ப பாருங்க செவ்வாய்க்கிழமை. ஆனா நமக்கு எல்லாருக்கும் செவ்வாய்க்கிழமை சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும் போடலாம். சரி, செவ்வாய்க்கிழமை என்று சீடர்கள் மீண்டும் அதே போல கூடியிருக்கிறார்கள். அப்படி எல்லாரும் கூடி இருக்கும் பொழுது தோமாவும் இருக்கிறார். அப்பொழுது இயேசு மீண்டும் அவர்கள் நடுவில் வந்து நிற்கிறார். கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது. வாசியுங்கள், யோவான் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்கிறார். அப்பொழுது தோமா, அடுத்த வசனம் 28வது வசனம் வாசிங்க. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அன்றைக்கு செவ்வாய்க்கிழமையில உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த செவ்வாய்க்கிழமையில தன்னை உயிர்த்தெழுந்த உள்ளவராக தோமாவுக்கு தன்னை காட்சிப்படுத்தும் போது, திருஷ்டாந்தரம் கொடுக்கும் பொழுது, அந்த செவ்வாய்க்கிழமை அன்று தனக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்ற தோமா சொல்லுகிறார். அந்த செவ்வாய்க்கிழமையில என்ன சொல்றாரு? என் ஆண்டவரே என் தேவனே, என் ஆண்டவரே என் தேவனே என்று இயேசுவை கடவுள் என்று இங்கே அறிக்கையிட்டு அழைப்பதை நாம் இங்கே பார்க்கலாம். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த பிறகு தோமாவுக்குள் எழுந்த அனுபவத்தை தன்னுடைய வார்த்தையின் வழியாக அவர் அறிக்கை செய்கிறார். என் ஆண்டவரே என் கடவுளே. அன்புக்குரியவர்களே, எந்த ஆதாரத்தை வைத்து இந்த முடிவுக்கு வருகிறார்? இத்தனை நாட்களாக என் ஆண்டவரே என்று அழைத்திருந்த அவருடைய வாயின் உதடுகள் இப்பொழுது என் கடவுளே என்று அழைப்பதற்கான காரணம் என்ன? ஆதாரம் என்ன? இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். குரியோஸ், கிரேக்கத்தில் குரியோஸ் என்றால் லார்ட் என்று அர்த்தம். என் ஆண்டவரே, என் போதகரே, என் கர்த்தாவே என்றெல்லாம் இப்போது குரியோஸ் என்று அழைத்திருந்த அவருடைய உதடுகள் இப்பொழுது தியோஸ், என் தேவனே என் கடவுளே என்று அழைப்பதற்கு ஆதாரம் என்ன? எப்படி ஒரு நொடி பொழுதிலே இவர் இந்த முடிவுக்கு வருகிறார்? இயேசு சொல்லுகிறார், அவ்விசுவாசியாய் இராமல்
விசுவாசியாய் இரு என்று சொல்லுகிறார். உடனே இவர் அதை கேட்டு பார்த்த பிறகு என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி நூலுடைய தொடக்கத்திலே இயேசு கிறிஸ்துவை யோவான் அறிமுகப்படுத்தும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பற்றி மற்றவர்களைப் போல சொல்லாமல், இந்த உலகத்தின் தொடக்கத்தில் இயேசுனுடைய பிறப்பு அடங்கி இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது. அப்படி கடவுளாக இருந்த வார்த்தை தான் இப்போது மாம்சமாகி நம்மிடத்திலே அவர் வாசம் பண்ணினார் அப்படின்றத அந்த 14வது வசனத்துல சொல்றாரு. அவ்வளோ விளக்கங்களை கொடுத்துட்டு அந்த வார்த்தைக்குரிய மகத்துவங்களை எல்லாம் கொடுத்து விட்டு, இந்த வார்த்தை தான் எல்லாவற்றையும் படைத்தது என்றெல்லாம் சொல்லிவிட்டு 14வது வசனத்திலே சொல்லுகிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் கிருபையும் சத்தியமாய் நம்மிடத்துல வாசம் பண்ணினார், குடி அமர்ந்தார். இப்படி கடவுளாக இருந்த அந்த வார்த்தை இயேசுவாக நம்மிலே வாசமானது என்று அறிமுகப்படுத்துகிறார். இப்பொழுது தன்னுடைய நற்செய்தியினுடைய இறுதியிலே தோமாவும் இதை உறுதி செய்வதாக இங்கே பதிவு செய்கிறார். நான் எழுதிட்டேன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்த அந்த தேவனாய் இருந்ததுதான் இயேசுவாக நம்மிடத்தில் வாசம் பண்ணினார் என்று முகவுரையிலே எழுதினதை முடிவுரையிலே அந்த இயேசு கடவுள் என்று தோமாவும் உயிர்த்தெழுந்த பிறகு அவரும் உறுதி செய்கிறார் என்பதை இங்கே சொல்லுகிறார். அப்போ இயேசுவில் கடவுள் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை தன்னுடைய ஊழிய காலம் முழுவதும் இயேசு கிறிஸ்து பல்வேறு இடங்களிலே பல்வேறு விதங்களிலே அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். இயேசுவிலே கடவுள் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை கடவுள் வெளிப்படுத்தினார். அதற்காக தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் எல்லாம் இயேசு செய்தார். இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதங்களை அடையாளங்கள் வழியே என்ன நடைபெற்றது? ஏன் இயேசு அற்புதங்களை செய்ய வேண்டும்? ஏன் இயேசு அடையாளங்களை காண்பிக்க வேண்டும்? இந்த அடையாளங்கள் அற்புதங்களின் வாயிலாக கடவுள் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டது. கடவுள் இரக்கம் உள்ளவர்பா. இதோ ஓய்வு நாள்ல ஆராதனையில எல்லாரும் வந்து இங்கே அமர்ந்து கொண்டு அவரை ஆராதித்து போயினே இருக்கிறாங்க. ஆனா 18 வருஷமா இதே ஆராதனையில பங்கு பெற்று கூனி குறுகி போய் நிமிர முடியாமல் இருக்கிற இந்த ஆபிரகாமின் மகள் மீது கடவுள் இரக்கமுடையவராக இருக்கிறார். எல்லாருடைய பார்வையிலும் அச்சச்சோ என்ன அவ்வளவுதான், இது சாபமோ, இது பாவமோ, இது என்ன விதத்தினால் வந்ததோ, பிறவி பயனோ, பெற்றோர் செய்த அக்கிரமமோ அநியாயமோ என்றெல்லாம் சொன்னார்கள். இல்லை இல்லை, கடவுள் இரக்கம் உள்ளவர், அற்புதங்களை செய்தார். கடவுள் மன்னிக்கிறவர், அவர் தண்டிக்கிறவர் அல்ல. அதே யோவானில் சொல்லுகிறார், யோவான் 1:18, மோசேயினால் நியாயப்பிரமாணம் வந்தது, ஆனால் இயேசுவினால் கிருபையினுடைய ரட்சிப்பு வந்தது, கடவுளுடைய மீட்பு வந்தது, பரலோகத்தின் மன்னிப்பு இயேசுவினால் வந்தது என்று சொல்லுகிறார். ஆக அவர் மன்னிக்கிறவர் கடவுள், கனி உடையவர் கடவுள், மிகுந்த அன்புள்ளவர் கடவுள், கர்சனை மிகுந்தவர் கடவுள் என்று எங்கெல்லாம் கடவுள் பற்றிய உண்மைகளை தன்னுடைய அற்புதங்களின் வாயிலாக அடையாளங்கள் வாயிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். ஆனால் மக்கள் இந்த அடையாளங்களையும் இந்த அற்புதங்களையும் தவறாக புரிந்து கொள்ள துவங்குகிறார். மக்களுக்கு பிரச்சனை, இந்த அடையாளங்களும் அற்புதமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக செய்கிறார் என்பதை மறந்து போய் இவர்கள் இந்த அற்புதங்களையும் அடையாளங்களும் தவறாக புரிந்து கொள்ள துவங்குகிறார்.
அதனால்தான் இந்த 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பகிர்ந்தளித்த அந்த அற்புத நிகழ்வுக்கு பிறகு என்ன செய்கிறார்கள் என்றால் இயேசுவை தேடுகிறார்கள். மக்கள் எல்லாரும் இயேசுவை தேடுகிறார்கள். ஆண்டவர் விசனம் முற்று இங்கே சொல்லுகிறார். வாசியுங்கள், யோவான் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, பாருங்க, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்களே என்று மெய்யாகவே ரொம்ப உறுதிப்படுத்தி சொல்றாரு. மெய்யாகனா ஆமேன் ஆமேன் இங்க வருது. ஆமேன் ஆமேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் அற்புதங்களினால் அல்ல, இந்த அப்பங்களை புசித்து திருப்தியானதினாலே நீங்கள் தேடுகிறீர்கள். இந்த அற்புதம் எதற்காக நிகழ்த்தப்பட்டது? இந்த அற்புதங்களை மறந்து போய் இந்த கடவுள் அளித்திருக்கிற நன்மையினால் திருப்தியாகி அந்த நன்மையை நீங்கள் மீண்டும் மீண்டும் திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் என்னை தேடுகிறீர்கள். அற்புதம் எதற்காக நிகழ்த்தப்பட்டது? இவர்தான் மேசியா, இவர்தான் கடவுளுடைய மகன் என்று மக்கள் விசுவாசிப்பதற்காக இந்த அற்புதங்களை இயேசு கிறிஸ்து செய்கிறார். ஆனால் மக்களோ அந்த அற்புதத்திலே கடவுள் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் கடவுளுடைய நன்மையினால் திருப்தியானதினாலே கடவுளை தேடுகிறார்கள். ஆகவேதான் விசனம் அடைந்து சொல்லுகிறார், நீங்கள் அற்புதத்தினால் என்னை தேடவில்லை, அற்புதத்தினால் தேடினால். இந்த அற்புதத்தினுடைய நோக்கம் என்ன? இதில் கடவுளுடைய பற்றிய பார்வை என்ன, புரிதல் என்ன, ஆண்டவர் எப்படியா இருக்கிறார் கடவுள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதான் மீண்டும் மீண்டும் சொல்லலாம், தலை துண்டாகி போன யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் என்ன பண்ணல? உயிரோடு எழுப்பவில்லை. எழுப்பி இருந்தாலும் அது வேற மாதிரி போயிருக்கும். எழுப்பவில்லை. நாயினூர் விதவனுடைய பாடையில் இருந்த மகனை உயிரோடு எழுப்புகிறார். சிறுமி 12 வயது சிறுமியை உயிரோடு எழுப்புகிறார். நாரி போன லாசருவை எழுப்புகிறார். அப்போ அற்புதங்கள் எதற்காக நிகழ்த்தப்பட்டது என்றால் இவர் கடவுளுடைய மகன் என்பதற்காக, இதில் கடவுள் யாராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காக தான், தவிர அந்த அற்புதங்களினுடைய திருப்தியை பெற்றுக் கொள்வதனால் அல்ல. ஆனால் இங்கே மற்ற மக்களைப் போல தோமா அடையாளத்தை அவர் கேட்கவில்லை. தோமா கேட்ட அடையாளம் வேறு, மக்கள் கேட்ட அடையாளம் வேறு. அவர்களிடம் தோமா வேறுபட்டு ஒரு வித்தியாசமான அடையாளத்தை கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறார் என்றால், உயிர்த்த ஆண்டவர். வாசியுங்கள், யோவான் 20:25. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று இவர் ஒரு அடையாளத்தை கேட்கிறார். என்ன அடையாளம்? துன்பத்தின் மூலமாக இயேசு அடைந்த தழும்புகளை நான் பார்க்க வேண்டும். அந்த தழும்புகளில் நான் கைகளை வைத்து நான் உணர வேண்டும். நான் இல்லாத போது வந்தவர் உண்மையான இயேசுவாக இருந்திருந்தால் துன்பத்தினுடைய தழும்புகளோடு காயங்களோடு இருப்பார். இதுதான் இயேசுவின் அடையாளம். இந்த அடையாளத்தை நான் பார்க்க வேண்டும் என்று தோமா கேட்கிறார். தோமானுடைய அடையாளம் என்பது இதுதான். மற்ற மனிதர்களுடைய பார்வையிலே அற்புதங்களும் அடையாளங்களுடைய நோக்கம் வேறு. ஆனால் தோமா இங்கே வித்தியாசமான ஒரு அடையாளத்தை கேட்கிறார்.
அந்த தோமா விரும்பின அதே அடையாளத்தோடு இங்கே அதே தழும்புகளோடு இயேசுக்கு முன்னால் அவர் வந்து நிற்கிறார். ஆண்டவர் இயேசு. இயேசுவை பார்த்த உடனே தோமா சொல்லுகிறார், அடையாளத்தை பார்த்த உடனே, அந்த தழும்புகளை பார்த்த உடனே, அந்த விரல்களை பார்த்த உடனே, அந்த காயங்களை பார்த்த உடனே தோமா சொல்லுகிறார், என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லுகிறார். இங்கே அடையாளம், நன்றாய் கவனிங்கள், இங்கே அடையாளம் ஆதாரமாக மாறுகிறது. ஆதாரமாக மாறுகிறது. சைன் பிகம்ஸ் சோர்ஸ். அடையாளம் ஆதாரமாக மாறு. இதை தான் நாம் எல்லாரும் தவற விடுகிறோம். எங்கே அடையாளங்கள் அற்புதங்கள் இருக்கிறதோ அந்த இடத்திலே அந்த அடையாளத்தை ஆதாரமாக மாற்ற வேண்டிய நாம் ஆதாரமாக மாற்றாமல் அந்த அடையாளத்தை நம்முடைய அனுகூலமாக மாற்றிக்கொள்ளுகிறோம். அதுதான் திருப்தி அடைந்ததினாலே. நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்த, அப்ப இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்தாருன்னா நமக்கு அவங்க எதுக்காக தேடினாங்க? அந்த 5 அப்பம் 2 மீனை சாப்பிட்டுட்டு அவரை ராஜாவாக, நமக்கு சோறு தானடா முக்கியம், அதனால தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம். இவரே ராஜாவாகிட்டா நமக்கு என்ன ஆயிடும்? இப்படிதான் நம்முடைய அனுகூலங்களை நாம் தேடுகிறோம், அடையாளம் அற்புதங்களின் வாயிலாக. ஆனால் இங்கே தோமா அதை ஆதாரமாக மாற்றுகிறார். இங்கே சைன் பிகம்ஸ் சோர்ஸ். அடையாளம் ஆதாரமாக மாறுகிறது. எதற்கு ஆதாரமாக மாறுகிறது என்றால் விசுவாசத்திற்கு ஆதாரமாக மாறு. அப்பதான் அவர் சொல்றாரு, இதை மற்றவர்கள் செய்ய தொடங்கினார்கள். தோமா தவறவில்லை, அடையாளத்தை கேட்கிறாரு, அடையாளத்தை பெற்றுக்கொண்டு அதை ஆதாரமாக பார்க்கிறாரு. ஆதாரமாக பார்த்த பிறகு தன்னுள் விசுவாசத்தை வளர்க்கிறாரு. இப்போது குறியோஸ் தீயோஸாக மாறுகிறார். என் ஆண்டவர், என் கடவுளே என்று மாறுகிறார். என் கடவுளே என்று இங்கே அறிக்கையிடுகிறார். எது ஆதாரம்? அன்புக்குறிகளை மீண்டும் சொல்லுகிறேன், எது ஆதாரம்? காயமுள்ள கரங்களும் விலாவும் தான் இங்கே ஆதாரம். வேற ஒன்றும் இல்லை. காயமுள்ள கரங்களும் விலாவும் தான். இந்த மானுட மீட்புக்காக சிலுவையில் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவில் கடவுளை பார்க்கிறார். அதாவது மானுட மீட்புக்காக துன்புறும் கடவுளை இயேசுவிலே பார்த்த பிறகு, ஐயோ, இவர் என் ஆண்டவர் மட்டுமல்ல, இவர் என் தேவனாய் இருக்கிறார் என்று அறிக்கையிடுகிறார். சிலுவையிலே துன்புற்றது இந்த இயேசுவில் காணப்பட்ட கடவுள். சிலுவையிலே துன்புற்றது இயேசுவில் காணப்பட்ட கடவுள். இயேசுவே என்று இங்கு சொல்வதற்கு முன்பதாக இயேசுவை கடவுள் என்று அறிக்கையிடுகிறார். ஏனென்றால் இந்த மானுட மீட்புக்கு, இந்த மனுக்குல மீட்புக்கு சிலுவையிலே துன்புறும் கடவுளை நான் பார்த்தேன். அந்த கடவுள் துன்புற்று இப்போது என்ன பண்ணியிருக்கிறார்? உயிரோடு எழுந்திருக்கிறார். துன்புறும் கடவுள் எதற்கு? அததான் பார்க்கிறாரு. கடவுளே மனுஷனா பிறந்து துன்புற்று இந்த மானுட மீட்புக்காக துன்புற்று சிலுவையில அவர் வெற்றி சிறந்து உயிர்த்தெழுந்து என் முன்னால் நிற்கிறார். துன்புறும் கடவுள் எதற்கு துன்புற்றார்? மானுட மீட்புக்காக. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலம் முழுவதும் சொல்றாரு. இந்த கருத்தியலை தான் நாம் புரிந்து கொள்வதற்கு பல நேரங்களில் நம்முடைய மனம் தடையா இருக்குது. அன்னைக்கும் தடையா இருந்தது, அவங்களுக்கு நமக்கு தெரியும். ஏன் கடவுள் துன்பப்படணும்? வேற ஆப்ஷன் இல்லையா அவருக்கு? ஏன் நான் வணங்குகிற கடவுள் அவர் துன்புறும் கடவுளா? என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. மற்ற கடவுள்கள் எல்லாம் பலத்த ஆயுதங்களோடு பராக்கிரமசாலிகளாய் அப்படியே கைகளில் ஆயுதங்களோடு நின்று கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் என்னுடைய கடவுள் அவர் சிலுவையிலே யாரையும் காப்பாற்றிக் கொள்ளாமல், அவரையும் காப்பாற்றிக் கொள்ளாமல், மற்றவங்களையும் காப்பாற்ற அப்படியே தொங்கி நிற்கிறாரே. இதை தான் நம்முடைய மனம் ஏற்க மறுக்கிறது. இவர் எப்படி எனக்கு ஜெயத்தை தர முடியும்?
இவர் எப்படி எனக்கு வெற்றியை தர முடியும்? ஏன் கடவுள் துன்புற வேண்டும்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலம் முழுவதும் மேசியா, கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நான், கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பல அற்புதங்களை அடையாளங்களும் செய்து கொண்டே வந்தாலும் கூட தன்னுடைய ஊழிய காலத்தில் அடிக்கடி, அதுவும் குறிப்பாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்று சொல்லப்படுகின்ற 3 சமநோக்கு நற்செய்தி நூல்களிலும் மேசியா துன்பப்பட வேண்டும், பாடுபட வேண்டும், அவர் பாடுபட்டு அவர் என்ன பண்ண சிலுவையிலே கொல்லப்பட வேண்டும் என்று அவர் சொல்லி கொண்டே வந்தார். எத்தனை முறை? 3 முறை. யோவான் அதனுடைய உச்சமாக சொல்றாரு. யோவான் 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. துன்புறும் மேசியாவை பற்றி, துன்பத்தை சகிக்கும் கடவுளை பற்றி அவர் எல்லா இடங்களிலும் பேசியிருக்கிறார். தன்னுடைய ஊழிய காலம் முழுவதும் பேசியிருக்கிறார். அதனுடைய உச்சமாக யோவான் சொல்லுகிறார். யோவான் 12, 31, 32, 33. இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இங்க பாருங்க, உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு எதில் உண்டாகிறது என்று எங்க இயேசு சொல்லுகிறார். வாசிங்கம்மா. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் எப்ப போது, தள்ளப்படுவான்னா, இந்த உலகத்தின் அதிபதி அவன் காமிச்சான்ல, இந்த உலகமும் அதனுடைய ராஜ்யமும் யாருதுன்னு சொன்னான். என்னுடையது, நீ என்னை சாஷ்டாங்கமாய் வணங்கினால் இவைகளை நான் உனக்கு சொன்னான்ல. இப்போது அவன் என்ன பண்றான்? புறம்பாக தள்ளப்படுகிறான், வீழ்த்தப்படுகிறான். பிசாசு எப்படி வீழ்த்தப்படுவான்? எப்பொழுது வீழ்த்தப்படுவான் என்றால், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது. வாசிங்க. எல்லாரையும் என்னிடத்தில் என்னிடத்தில் நான் இழுத்துக்கொள். நல்லா கவனிங்க. பூமியில் ஆண்டவர் உயர்த்தப்பட்டிருக்கும் போது, சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கும் போது அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும், ஒரு நன்மை, ஒரு காட்சி நடக்கும். என்னன்னா, எல்லாரையும் என்னிடமாய் இழுத்துக்கொள்வேன். வாசிங்கம்மா. தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை, இதுதான் சொல்றாரு. சிலுவையிலே பாடுபட்டு இன்னவிதமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். இதுதான் மிக முக்கியமானது. மனுஷகுமாரன் பாடுகளை பட்டு இவ்விதமாய் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, அவர் சிலுவையிலே உயர்த்தப்படும் பொழுது, எல்லாரும் என்னிடத்திலே இழுத்துக்கொள்வேன். எல்லாரையும் என்னிடத்திலே இழுத்துக்கொள்வேன். துன்பத்தை சகிக்கின்ற கடவுள் இந்த துன்பத்தை ஏற்று அதன் வழியாக எல்லாரையும் என்னிடத்திலே இழுத்துக்கொள்வேன் என்றால், எல்லாரையும் என்னிடமாய் நான் மீட்டுக் கொள்வேன் என்று இங்கே சொல்லுகிறார். அதுதான் நாம் எல்லாரும் ஏற்க மறுக்கிற ஒரு உண்மை, சத்தியம். இந்த சத்தியத்தை நாம் எல்லாரும் ஏற்க மறுக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார் லூக்காவுல, இதே மாதிரி எம்மாவூர் சீடர் அந்த தம்பதிகளை சந்திக்கும் போது சொல்றாரு. 24 லூக்கா 24, 25, 26 வாசி. லூக்கா 24. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. எப்படி திட்டுறாரு பாருங்களேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளும் அந்த வரிசையில் இருக்கிறோமா? நாம் அந்த வரிசையில் இருக்கிறோமா? தீர்க்கதரிசிகள் வாயிலாக சொல்லப்பட்டதை ஏற்க மறுக்கின்ற புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும், கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும், தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா? பாடுபட்டு தான் மகிமையிலே பிரவேசிக்க வேண்டும். இதைதான் உயிர்த்தெழுந்த பிறகும் பேதுருடைய பிரசங்கத்தில் சொல்லுகிறார். பேதுரு அப்போஸ்தலர் 3:18 பேதுருடைய பிரசங்கத்தில் பாருங்கள். அப்போஸ்தலர் 3:18 கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஏம்பா, ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் மோசே முதற்கொண்டு
சங்கீதங்களிலும் எல்லா ஞான பாட்டுகளிலும் எழுதப்பட்டிருக்கிறவைகள் எல்லாம் என்னன்னா, மேசியா கடவுளுடைய மகன் என்ன பண்ணோம், துன்பப்பட்டு தான் ஆக வேண்டும் என்று எழுதி இருக்கிறது. அதை தான் இங்கே இவர் சொல்றாரு. ஐயோ, துன்பப்பட வேண்டும் என்று இயேசுக்கு முன்னால் தீர்க்கதரிசிகளால் அறிவிக்கப்பட்ட அந்த இயேசு சிலுவிலே துன்புற்றார். அந்த துன்பத்தில் இயேசுவிலே நான் கடவுளை பார்த்தேன் என்று சொல்லி இங்கே இயேசுவை கடவுளே என்று அறிக்கையிடுகிறார். லூக்கா 18:31-32 வாசிங்கம்மா. பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படியெனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரிகாசமும் நிந்தையும் அடைந்து துன்பப்படுவார். சஃபரிங் சர்வன்ட். ஏசாயால நம்ம படிக்கிறோமே, மயிர் கத்தரிப்பதற்கு கொண்டு செல்லுகிற ஆட்டை போல அவரு காணப்படுவார். கடவுள் துன்புறும் கடவுள், துன்பத்தை சகிக்கின்ற கடவுள், அந்த துன்பத்தை சகிப்பதற்காக தன்னையே வெறுமையாக்கி கொண்ட கடவுள். இப்போ நீங்க கேட்கலாம், சரியா, துன்பம் இதுக்காக தான் நிறைவேறிச்சு, ஏன் கடவுள் துன்பப்பட வேண்டும்? துன்பப்பட்டு தான் நம்மளை மீட்டெடுக்க வேண்டுமா? எல்லாரையும் மீட்டெடுக்க வேண்டுமா? ஏனென்றால் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின்படி தவறு செய்தவர்கள் என்ன செய்வாங்க? தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் இந்த உலக தோற்றத்திற்கு முதல் கொண்டு நாம் பார்த்தோம் என்றால், ஒரு கூட்ட மக்கள் துன்பப்பட்டு கொண்டே வருகிறார்கள், இன்னொரு கூட்ட மக்கள் அந்த துன்பத்துக்கு காரணமானவர்களாக இருக்கிறார்கள். 2 கூட்ட மக்கள் இருக்கிறது. ஒரு கூட்ட மக்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். இந்த துன்பத்தை அனுபவித்ததற்கு காரணம் இன்னொரு கூட்ட மக்கள். அதுதான் 2 திறத்தார். பவுல் சொல்றாரு 2 திறத்தாரையும். இப்போ என்ன செய்யணும்? கடவுள் தண்டிக்க வேண்டும். இந்த துன்பத்துக்கு காரணமானவர்கள் என்ன செய்யணும்? தண்டிக்க வேண்டும். இவர்களை என்ன பண்ணணும்? அரவணைத்து மருந்து போட வேண்டும். ஆனால் கடவுளுக்கு வேற ஆப்ஷனே இல்லைன்னு சொன்னா இப்ப என்ன செய்யறாருன்னா, இருவரும் என்னுடைய பிள்ளைகள் தான். ஆபேலை கொன்ற காயினும் சரி, காயினால் கொல்லப்பட்ட ஆபேலும் சரி, இருவரும் யாரு? கடவுளுடைய பிள்ளைகள். அப்போ இந்த உலக தோற்றத்துக்கு முதற்கொண்டு காயினால் பாதிக்கப்பட்ட ஆபேல்கள் இருந்து கொண்டே வருகிறார்கள். அவர்கள் துன்புறுகிற மக்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய துன்பத்துக்கான காரணமாக இருக்கிறவர்கள் காயினுடைய சந்ததி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, ஆபேலுடைய சந்ததியும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த 2 திறத்தாரையும் ஒருவரை தண்டிக்கணும். இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சவுலை சந்தித்த போது என்ன சொல்லுகிறார்? சவுலே யாருன்னு கேட்டவுடனே துன்பப்படுத்துகிற, ஆமா, இங்க பாருங்க, துன்புறுத்துகிறார் சவுல். துன்பப்படுகிறவர் யாரு? துன்பப்படுகிறவர் யாரு? சபை. இப்போ ஆண்டவருக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன? சவுல என்ன பண்ணோம்? அடிச்சு சாகடிக்கணும். ஆனா சவுல அடிக்கலையே, காயினை அடிக்கவில்லையே, தண்டிக்கவில்லையே. அப்போ சவுலை இங்கே என்னவாக மாற்றுகிறார்? தன்னுடைய அதே சபையை விருத்தியடை செய்வதற்கு சவுலை தன்னுடைய கருவியாக, சீடனாக மாற்றுகிறார். இதுதான் சிலுவையில இயேசு கிறிஸ்து செய்கிறாரு. நான் மானிட மகன் உயர்த்தப்படும் பொழுது யார் புறம்பான இருளில் தள்ளப்படுவான்? பிசாசு தள்ளப்படுவான். இந்த காயின்களையும் ஆபேல்களையும் சவுலால் துன்புறுத்தப்பட்ட மக்களையும் எல்லாரையும் ஒன்றாக்கி யோவான் 3:17 வாசிங்கள்.
உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி இந்த உலகத்தை ஆக்கினை தீர்க்குள்ளாதாக ஆக்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அதுக்காக அனுப்பல, உலகத்தில் அனுப்பாமல் இந்த உலகத்தில் அனுப்பவில்லை, அவர் காயன்களை தண்டிப்பதற்காக அனுப்பவில்லை, ஆக்கினை தீர்ப்புக்கு ஒப்புக் கொடுப்பதற்காக தன்னுடைய மகனை இந்த உலகத்தில் அனுப்பவில்லை, சவுலை தண்டிப்பதற்காக அனுப்பவில்லை, மாறாக அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை அனுப்பினார். அதனால்தான் சிங்கம் மாட்டை போல ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாய் படுத்துக் கொள்ளும். ஏனென்றால் இந்த மானிட மகன் உயர்த்தப்படும் போது பிசாசனுடைய பொய்களுக்கும் அவனுடைய வஞ்சனைகளுக்கும் கீழ்ப்பட்டு தன்னல ஆர்வத்துக்கும் ஆசைப்பட்டு பிசாசுக்கோடு இணங்கி சென்றவர்கள் இயேசுனுடைய சிலுவையின் காயங்களை பார்த்த பிறகு அந்த சிலுவையினுடைய காயங்களிலே துன்புறுகிற என்னுடைய கடவுளை பார்த்த பிறகு எல்லாரும் என்னிடமாய் இழுத்துக் கொள்வேன். பிசாசு இப்ப என்ன தெரியுமா செய்வான்? புறம்பான இருளில் தள்ளப்படுவான். காயின்கள் ஆபேல்களும் ஒன்றாக இருப்பார்கள். ஓனாய் ஆடும், ஓனாய் தன்னுடைய பீறுகின்ற சுவாபத்தை அது விட்டுவிடும். ஆடு ஓனாயை பார்த்து பயப்படுகின்ற பயந்த சுவாபத்தை விட்டுவிடும். ரெண்டும் ஒன்றாய் படுத்துக் கொள்ளும். ஓனாய் போன்று இருக்கிற மனிதர்கள் தன்னுடைய ஓனாய் குணத்தை விட்டு அந்த ஓனாய் போன்ற மனிதர்களை ஆண்டவர் தண்டிப்பதற்காக தன்னுடைய மகனை அனுப்பவில்லை. மாறாக நான் இவனை தண்டிக்கல, மாறாக இவனுடைய தண்டனைக்கு காரணம் இவன் அல்ல, பிசாசு. பிசாசினுடைய பொய், இவனால் பாதிக்கப்பட்டிருக்கிற நீ இவனால் பாதிக்கப்படவில்லை, இவனுக்குள் இருக்கிற பிசாசினுடைய ஆசைகள், அவனுடைய நயவஞ்சகமான போதனைகள், அவனுடைய ஆசைகளில் இழுக்கப்பட்டு உன்னை பாதிக்கப்பட்டுதான். ஆகவே இரண்டு திறத்தாரையும் ஒன்றாக்குகிறேன். ஆகவே சிலுவையிலே நான் துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன். அப்போதுதான் நீங்கள் இதை பார்க்கும் பொழுது கடவுள் யார் என்று உணர்ந்து கொள்வீர்கள். பாவத்திலிருந்து விலகி என்னிடமாய் திரும்புவீர்கள். அந்த சிலுவையின் மரத்தடியில் முதலாவது ஒருவன் திரும்பி வந்தான், அந்த நூற்றுக்கு அதிபதி. மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். காட்சியை மட்டும் பார்க்கிறான், வேற ஒன்றும் பார்க்கவில்லை. அன்புக்குரியவர்களே, இதுதான் கெனோசிஸ் அன்பு. இந்த துன்பத்தை பண்ட கடவுள் நம்முடைய மீட்புக்காக துன்பத்தை அனுபவித்த கடவுளை இயேசுவிலே கண்ட பிறகு இயேசுவை என்ன சொல்லுகிறான்? என் கடவுளே, என் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். ஆனால் நீங்களும் நானும் அனுபவிக்கிற துன்பத்தை போல் அல்ல இயேசுவினுடைய துன்பம். பல நேரங்களில் நம்முடைய மீறுதல்களினாலும் நம்முடைய தவறுகளினாலும் தவறான ஆலோசனைகளினாலும் நாம் துன்பத்தை அனுபவிக்கிறோம். அந்த துன்பத்தை இந்த துன்பத்தோடு, கிறிஸ்துவின் துன்பத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில் 1 பேதுரு 1:1. ஆமாங்கய்யா. 2 பேதுரு, சாரி 2 பேதுரு 2 பேதுருமா. நம்முடைய தேவனும் பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம். இயேசுவை கடவுள் என்று நேரடியாக சொல்லப்பட்ட வசனங்கள் 2 தான். அவருடைய சீடர்கள், ஒன்னு தோமா சொன்னாரு, இன்னொருத்தர் யாரு? பேதுரு சொல்றாரு. வாசிங்க. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு போதும். இங்க பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, நம்முடைய தேவனும் கடவுளும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியினால், அந்த நீதிதான் சிலுவையில இரு திறத்தாரே என்ன பண்ணாரு?
துன்பத்துக்கு காரணமானவர்களை காயின் கூட்டத்தை தண்டிப்பது அல்ல இயேசுனுடைய நீதி, அவர்களை மன்னிப்பது. இந்த துன்பத்துக்கு காரணமானவர்களை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருப்பவர்களை பார்த்து பயத்தை போக்கினது இயேசுவின் நீதி. அந்த இயேசுனுடைய நீதியினால் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். அந்த விசுவாசத்தினுடைய தொடர்ச்சி தான் நமக்கு வேண்டும். எந்த விசுவாசம்? பேதுருவில் காணப்பட்ட விசுவாசம், துன்புறுகின்ற கடவுள். தோமாவில் காணப்பட்ட விசுவாசம், துன்புறுகின்ற கடவுள். அந்த விசுவாசத்தை தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நம்முடைய மீறுதலுக்காக நாம் அடைகிற துன்பங்களை நாம் கிறிஸ்துவோடு துன்பங்களோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஏனென்றால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற, தேவன் பேரில் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு, இதுதான் தேவன் பேரில், கடவுள் பேரில் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன், மனசாட்சினா விசுவாசத்தின் நிமித்தம் ஒருவன் துன்பப்பட்டால், பாடுகளை அனுபவித்தால், உபத்திரவங்களை பார்த்தால், அவன் பொறுமையாய் சகித்தால் அதுவே அவனுக்கு பிரீதியா இருக்கும். அடுத்த வசனம் பாருங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது, நாம் மாறாக நம்ம தப்பு செய்து அடிக்கிறாங்க பாத்தீங்களா, அடிச்சு நம்ம ஜெயில நம்ம செஞ்ச தப்புக்காக அடிக்கிறாங்க பாருங்க காவல்துறையில. அந்த துன்பத்தை, ஐயோ என் புள்ள அடிபட்டு வந்துக்கிறான்னு நீங்க சொல்லவே கூடாது. அந்த துன்பத்தை சொல்லல. சாலை விதிகளை மதிக்காமல் மீறி வேகமா வண்டி ஓட்டி போய் முடிச்சுன்னு ஒரு வாரம் கட்டு போட்டு நம்ம படுத்துன்னு இருக்கிறோம்ல, அந்த துன்பத்தை சொல்லல. என்ன சொல்றான்? நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். கிறிஸ்துவின் நிமித்தமாக துன்பப்படுவர் நிறைவாக. இப்பொழுது அந்த சஷாந்த் சிங்கினுடைய நிகழ்ச்சிக்கு வருவோம். திரும்ப திரும்ப சஷாந்த் சிங் போன்ற நிகழ்ச்சிகள் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிற செய்தி என்ன தெரியுமா? திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிற செய்தி, வலிக்காம வாழ்க்கை இல்லை. அவ்வளவு அவமானங்களும் வலிகளும் பிறகுதான் வாழ்க்கையில நாம் வெற்றி பெற முடியும். அதே போலதான் போஸ்ட் ஈஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல்ல தோமாவுடைய அறிக்கையில என் ஆண்டவரே என் தேவன் என்ற அறிக்கையில திரும்ப திரும்ப இந்த போஸ்ட் ஈஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால், வலிக்காமல் விசுவாசம் இல்லை. விசுவாசம் என்பது அது போராட்டம் நிறைந்த ஒன்று. ஏனென்றால் இந்த துன்பப்பட்டு தான் கடவுளே இந்த மனுக்குலத்தை என்ன பண்ணாரு? மீட்டார். ஏனென்றால் அவருக்கு வேற எந்த வாய்ப்புமே இல்லை. நம் மீது இருக்கிற அன்பினாலே அந்த துன்பத்தை சகித்து, கெனோசிஸ் லவ், அவர் தன்னை வெறுமையாக்கி கொண்டு தன்னுடைய வல்லமைகள் எல்லாம் இழந்து அவர் அடித்து அவமானப்படுத்தப்பட்டு நம்முடைய மீட்பை அவருக்கு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இப்போ நம்முடைய மீட்புக்காக நாம் கிறிஸ்துவினுடைய துன்பத்திலே பங்கு பெற வேண்டும். என் ரட்சிப்புக்கு நான் துன்பப்பட வேண்டாமா? கிறிஸ்துவில் கிறிஸ்தவனாக வாழ்வது, அந்த ஆதாரத்தை பார்த்துதான், காயம் அடைந்த அந்த தழும்பையும் விழாவையும் பார்த்துதான் என் கடவுளே என்று சொன்னார். அப்போ அந்த பாடுகளிலும் அந்த வேதனைகளிலும் நாம் பங்கு பெற்றால்தான் நாம் இது செய்ய முடியும். பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை 30வது வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல. ஆமா, பாருங்க, கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல. விசுவாசம் முழுமை பெறாத அப்பொழுது
வாசிங்கம்மா. அவர் நிமித்தமாக அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. வாசிங்க. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. பவுல் இதை சொன்னார். எல்லாரும் அடிச்சு போட்டுட்டு பல கொலைகளுக்கு காரணமாயிருந்த அந்த பவுல், சபையை துன்பப்படுத்தின பவுல் இப்போ என்ன சொல்றாருன்னா, நான் துன்பப்படுகிறேன், நான் பாடுபடுகிறேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய போராட்டமே மாறி போயிருக்கிறது. அதற்கு காரணம் என்னுள் இருக்கிற விசுவாசம். என்னை மீட்பதற்கு கடவுள் இயேசுவிலே துன்பத்தை அனுபவித்தார். அந்த இயேசுவை நான் உயிர்த்தெழுந்து பார்த்த பிறகு, உன்னால் துன்பப்படுகிற கிறிஸ்து நானே என்று அவர் சொன்ன பிறகு, அதை கேட்ட பிறகு, நான் இப்போது அவர்களுடைய துன்பத்தில் பங்கு பெற்று என்னுடைய மீட்புக்காக நான் துன்பங்களை போராட்டமாக மாற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் தான் சொன்ன நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை. கார்ல் மார்க்ஸ் கேட்டாங்க எது மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டா, அவருக்கு இந்த வசனம், அவர் ஒரு தியாலஜிக்கல் ஸ்டூடெண்ட், செமினரி முடிச்சுட்டு வந்தாரு, சபைன்னு பார்க்குறாரு, சபையில் நடக்க பைபிள் வேற ஒன்றா இருக்குது, சபையில் வேற ஒன்றா இருக்குது. ஆகவே அவர் வேறொரு சித்தாந்தத்தை அவர் உருவாக்கி விட்டார். அந்த சித்தாந்தத்தை உருவாக்குவதற்கு அவர் படித்த 4 ஆண்டு படித்த இந்த திருமறை தான். அப்போ கேட்குறாங்க எது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி? பவுல் சொன்ன மாதிரியே சொல்றாரு, போராட்டம் தான் எனக்கு மகிழ்ச்சி. போராட்டமா? அது எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்? போராட்டம்னா ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்களே. இல்லை, அவ்வளவு துன்பமும் போராட்டமும் வந்தாலும் கூட என்னுடைய கொள்கையில் நான் பின்வாங்காமல் நின்றேன்னு பாருங்க. அப்போ அந்த முடிவு நேரம் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பத்தியா? அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அதுதான் பவுல் சொல்றாரு இங்க, என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், பல துன்பங்களை அனுபவித்தேன், ஆனாலும் என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டனே. அதனால நீதியின் கிரீடம். சஷாந்த் சிங் எவ்வளவு வலிகளையும் வேதனைகளை அனுபவித்த பிறகு பதுங்கி இருந்தான். வாய்ப்பு வந்த பிறகு இந்த உலகத்தினுடைய, இந்த நாட்டினுடைய தலைப்புச் செய்தியாக மாறி போனான். ஒருவேளை உங்களுடைய பெயர் மறைக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய பெயர் இங்கே அறிவிக்கப்படாமல் இருக்கலாம், உங்களுடைய விசுவாசம் பலர்களால் மெச்சிக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவ விசுவாசத்திலே அந்த துன்புறுகும் கடவுளுடைய துன்பத்திலே நீங்கள் பங்கெடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய பெயர் அந்த சாட்சியின் மேக கூட்டத்திற்குள் நீங்களும் ஒருவராக சேர்க்கப்படுவீர்கள். கடவுள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.